நேற்றும் உங்களை கவர்ந்த எங்களை அச்சுறுத்திவிட்டு சென்ற திரு சிவகுமார் அவர்கள், பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் இன்றும் சொல்லப் போகிறேன் என்று வந்தார். அவர் அரசாங்க பணியிலே மூத்த முதுநிலை பொறியியலாளராக, சீனியர் இன்ஜினியராக கடமையாற்றியவர். பின்னர் 20 வருடங்களுக்கு பிறகு பேராசிரியர் ஆகினார். ஞானத்திருள் என்ற சைவ சமய மாதத்தின் ஆசிரியராக கடமையாற்றினார். திருமுறை சொற்பொழிவுகள், சைவ சித்தாந்த சொற்பொழிவுகள் என்னும் பணியில் ஈடுபட்டு தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சிவகுமார் அவர்கள். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே 2வது உலக திருமுறை மாநாடு நேற்றைய தினம் துவங்கி மிகச்சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் 2ஆம் நாளான இன்று மாலை அமர்விலே 11ஆம் திருமுறை பற்றி 1-2 செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த ஞான சபையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தர்மியாதீன கட்டளை விசாரணை தம்பிரான் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கும், மலேசிய இந்து சங்கம் தலைவர் அவர்களுக்கும், லண்டன் சிவன் கோயில் ட்ரஸ்ட் தலைவர் அவர்களுக்கும், டாக்டர் ஜெயநாதன் அவர்களுக்கும், ஓதுவார் சாமி தண்டபாணி அவர்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் மற்றும் கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மை டைம் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி நவ். திருமுறைகளை பற்றி, தமிழ் நூல்களை பற்றி பொதுவாக திருமந்திரத்தில் ஒரு பாடல் ஒன்று சொல்லுகிறார். அதிலிருந்து துவங்குகிறேன். ரொம்ப அற்புதமான பாட்டு. அதில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த தமிழ் நூல்களை பற்றி சொல்லுகிற ஒரு அழுத்தமான கருத்தை நம்முடைய திருமூலர் நமக்கு தெரிவிக்கின்றார். ஏனென்றால் என்னிடம் ஒருவர் கேட்டார், என்னங்க திருஞான சம்பந்த பெருமான் கிட்டத்தட்ட 16,000 பாட்டு பாடினாராம, நமக்கு 4,000 தானே கிடச்சிருக்கு, என்னங்க இப்படி போயிடுச்சே அப்படின்னார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், 4,000 பாட்டில் உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும்னு. ஒரு 10 தெரியும். நமக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்குவோன்னு தெரிஞ்சு தான் அவர் மீதியை வச்சிருக்கிறார் சாமி, இல்லையா? அது திருமந்திரத்தில் சொல்லுகிறார், மிக அருமையான ஒரு பாடல். அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அந்த உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. பஞ்சபூதத்தில் உங்களுக்கு தெரியும், மண் எப்படி இருக்குது, தசையாக இருக்குது. நீர் எப்படி இருக்குது, குருதியாக இருக்குது. நெருப்பு எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, அடி வச்சு மூலாகினி. இது உள்ளே இருக்குது ஒரு நெருப்பு. காலையில் இட்லி போடுறோம், பஸ்பம். நடுவில் வடை போடுறோம், பஸ்பம். அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், பஸ்பம். போட்டதெல்லாம் பஸ்பம் பண்ணுது உள்ளுக்குள்ளே. அது குமுட்டி அடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்போ இந்த மண்ணில் வந்து உளுந்தோமோ அப்போவே பற்ற வச்சு அடுப்புது இந்த நெருப்பு. அது வாடி எரிஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, அந்த நெருப்புக்கு ஒரு தெர்மோஸ்டாட் வச்சிருக்கிறான் சாமி. முதல்ல தெர்மோஸ்டாட்டு கண்டுபிடிச்சி வச்ச இன்ஜினியரே சிவபெருமான் தான். ஏன்னு கேளுங்க, வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் கூடிச்சுட்டா உடனே இந்த நெருப்பை இழுத்து விட்டு குறைச்சிட்றான். ஏன்னா பாடி 98.4 இருக்கணும். வெளியில் ரொம்ப குறைஞ்சிச்சின்னு வச்சுக்க, நெருப்பை கூட்டி விட்டுறான். அப்போ 98.4 மெயின்டைன் ஆகும். இப்படி ஒரு தெர்மோஸ்டாட் போட்டு இந்த நெருப்பை கூட்டுவதும் குறைப்பதுமாக அற்புதமாக செய்திருக்கிறான். அப்போ இந்த நெருப்பு இருக்கே, அவர் சொல்லுகிறார் திருமூலர், டேய் இந்த நெருப்பு கொஞ்சம் கூடிச்சுனாலும் போச்சு, அங்கி மிகாமை வைத்தான். கீழே இருக்கிற இந்த நெருப்பு எப்போ எரிய ஆரம்பிச்சதுன்னா, எப்போ இந்த குழந்தை வந்து மண்ணில் பிறந்ததோ உழுவுதோ அப்போவே எரிய ஆரம்பிச்சுது. அப்போ எரிய ஆரம்பித்தாலும் தாய்மாரெல்லாம் சொல்லுவாங்க, அடி வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு. நீங்கள் மட்டும் இல்லைம்மா, எல்லாரும் அடி வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், இந்த அடி வயிற்றில் நெருப்பு பிறந்த அன்னையிலேருந்து அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உள்ளே அணைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, வெளியில் நெருப்பு வச்சிருவான், முடிஞ்சு போச்சு. அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகேழும். 7 உலகங்கள்னு சொன்னது எதை சொல்லுகிறாருன்னா, 7 கிரகங்களினாலே சூழப்பட்ட, மீது 2 சாயா கிரகம் இல்லையா, ராகுங்க. இந்த 7 கிரகங்களால் சூழப்பட்ட இந்த பூமி மட்டும்தான் இறைவன் உயிர்கள் தழைக்கும்படியாக இதை வைத்திருக்கிறானா.
வேற எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டு இருக்கிறான், அங்கங்கே மார்ஸு மூணு அங்கெல்லாம் போகிறான். ஆனாலும் கூட சூரியன்லேருந்து இது இருக்கிற தூரம், மூணுலேருந்து இது இருக்கிற தூரம், இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இந்த கிரகத்தில் மட்டும், இந்த பூமியில் மட்டும்தான் உயிர்கள் தழைக்கும்படியாக சுவாமி செய்திருக்கிறான். மூணாவது சொன்னார், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம். எவ்வளவு வேணுமோ அவ்வளோதான் வச்சிருக்கிறான்னார். அடுத்ததாக ஒன்று சொன்னார், பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தானே. அந்த தமிழ் பாட்டுக்கும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன பொருள் தெரியுமோ அந்தந்த பொருளை வெளிப்படுத்துவான் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். எனவே இந்த தமிழ் சாத்திரம் என்று சொல்லுகின்ற அந்த தமிழ் நூல்கள் இறைவனால் நமக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு அளிக்கப்பட்டவை என்று சொல்லுகிற பொழுது பெருமானுடைய பெருமை தெரிந்து கொள்கிறோம். அதில் 11ஆம் திருமுறையாக எனக்கு இங்கே சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், 9ஆம் திருமுறையும் 16ஆம் திருமுறையும் அதிகமாக டேப் பண்ணாமல் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிலிருந்து ஏதாவது செய்திகள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். 11ஆம் திருமுறையில் 11 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். என்ன யாரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? 12 இல்லை, ஏன் 11ன்னு சொன்னேன்னா 9ஆம் திருமுறைக்கு 9 ஆசிரியர், அப்போ 11ஆம் திருமுறைக்கு 11 ஆசிரியர் தானே இருக்கணும். 12வது ஆசிரியராக யார் வந்தான்னா அவசர அவசரமாக ஒரே ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டு தாம் பேரையும் என்ரோல் பண்ணிக்கிட்டான் ஆலவாயுடையான். அவன் ஒரு ஆசிரியரை சேர்ந்துக்கிட்டான். இந்த குரூப்பை விட்டு போகவே மாட்டாங்க. அடியார் திருக்கூட்டத்தில் தன் பெயரும் இருக்க வேண்டும், திருமுறை ஆசிரியர்கள் பேரில் தான் பேரும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திருமுக பாசுரம் எழுதி, அதுதான் முதலாக திரு ஆலவாயுடையார் பாசுரம் என்று அந்த பாசுரம் சேர்ந்து 12 ஆசிரியர்கள் அடங்கும். உண்மையிலேயே காரைக்கால் அம்மையார்ல இருந்தால் துவக்கம். காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீர தேவ நாயனார், கல்லாட தேவ நாயனார், கபிலர், பரணர், அதிராவடிகள், இளம்பெருமான் அடிகள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லுகிற 12, அந்த 12 பேரும் நீங்கள் பார்க்கிற பொழுது எப்படி தோணும்னா 12 உயிரெழுத்துக்கள். இந்த 12 உயிரெழுத்துக்களில் உண்மையிலே அகரம் உயிரெழுத்து இல்லை, அது உயிருக்கு உயிரான எழுத்து அகரம். அதுபோல சிவபெருமானும் உயிருக்கு உயிராக இருக்கிறவன், அவன் முதல் பசுரமாக அவனது இருக்கிறது. சரி, இப்போ இந்த 11ஆம் திருமுறையிலிருந்து நாம் காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு சிறு சிந்தனை செய்து, அதுக்கு தான் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அசந்திருக்கிற நேரம் பார்த்து தான் நான் கொஞ்சம் கூட தள்ளிட்டு போடும். காரைக்கால் அம்மையாரை பற்றி நம்ம ஒன்றும் செய்தி உங்களுக்கெல்லாம் நிரம்ப தெரியும். அம்மையேன்னு சிவபெருமானே அழைத்தவராச்சே இல்லையா? அம்மையேன்னு தன்னுடைய வாய் நிறைய கூப்பிட்டார். அது அம்பாள்கிட்டயே சொல்கிறாராம். அம்பாள் யார் இது அப்படி? வருமிவள் நம்மை பேணும் அம்மைகான்னாரு. வருமிவள் எம்மை பேணும் அம்மைன்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு மாமியாரா போயிடுவாங்க. இதுதான் அவர்ஷனா வந்துருவோம். வருமிவள் நம்மை பேணும், 2 பேரையும் பேணும் அம்மைகான் அப்படின்னாராம். அப்படிப்பட்ட அந்த தாயார் பதிக பெருவழி, அந்த பெருவழியை அமைத்து தந்தவர். அவர் பாருங்க, 2 பதிகம் பாடினாங்க, ஒன்று நட்டப்பாடையில், ஒன்று இந்தளத்தில். திருஞான சம்பந்தர் பாடுகிற பொழுது முதல் பதிகத்தை நட்டப்பாடையில் பாடினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய முதல் பதிகத்தை இந்தளத்தில் பாடி அம்மையாருக்கு இருவரும் தம்முடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அம்மையாருடைய பெருமை அளத்திற்கு அரியது. அம்மையாருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் அதுவும் அதில் போக விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் பேயாக அவர்கள் அந்த வரம் பெற்ற உடனேயே, அது என்ன ஒருத்தர் கேட்டார், அது எப்படி சார் அந்த அம்மா போய் பழம் கொடுன்னு கேட்டவுடனே டக்குன்னு வந்துருச்சு, எங்கள் வீட்டு அம்மா கேட்டால் கிடைக்குமா? ஒருத்தர் கேட்டான், ஞானசம்பந்தர் கரையில் அழுதாராம், உடனே சிவபெருமான் வந்து பால் கொடுத்தாராம், இன்னும் எங்கள் வீட்டு பிள்ளை அழுதா கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்குறான். அதாவது ஒருத்தர் பேங்க்குக்கு போனால், பேங்கில் எல்லோரும் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கேஷியர்ட்ட ஒருத்தர் போனான். ஒவ்வொருத்தராக போய் ஏதோ பேப்பரை நீட்டினாங்க, அது வேற ஒரு செக்கு நீட்டினாங்க. நீட்டினவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான், என்ன வரவெல்லாம் ஒரு பேப்பர் கொடுக்குறான், பணம் கொடுக்குறானே இந்த ஆள் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணால் ஒரு பேப்பர் எடுத்தான், 5000 5000 போட்டு கையெழுத்து போட்டான். இவனும் க்யூவில் போய் நின்னான். அப்புறம் அங்கே போனவுடனே கிட்டக்க போனவுடனே கேஷியர்ட்ட போனான். என்ன அப்படின்னார். இதை நீட்டினான். என்னதுன்னாரு. இல்லை வரவங்கெல்லாம் பேப்பர் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தீங்க, எனக்கும் கொடுன்னா. கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாரு. ஏண்டா அவனுக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது, தரோம், உனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது, உனக்கு அப்புறம் பணம் தரணும்.
ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாருன்னா அவருக்கு அருள் அக்கௌண்ட் இருந்தது, அதில் பேலன்ஸ் இருந்தது, கொடுத்தாரு. நம்ம வீட்டு குழந்தைக்கு அருள் அக்கௌண்ட் இல்லையா, பேலன்ஸ் அதில் இல்லையா, எங்கேருந்து கொடுப்பாரு? இல்லையா? பெருமான் தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணுமே. அம்மையார் கேட்ட உடனே பழம் வந்தது, அதை கொண்டு கொடுத்தவொடனே அவன் சொன்னான், இது எப்படி வந்ததுன்னா, ஏன்னா பழத்தை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பழம் சாப்பிட்டோம்னா அவனுக்கே ஞானம் வந்துருச்சு. என்னது பழம் எப்படி இருக்க ஏதுன்னா, இல்லை நீங்கள் கேட்டீங்க, எனக்கு வேறு வழி தெரியல, சிவபெருமானை கேட்டேங்க எடுத்து. என்னது சிவபெருமான்கிட்ட கேட்டேன், என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன், எங்கே இன்னொரு பழம் வர சொல்லி பார்க்கலான்னா. என்னடா இது சோதனையாக போச்சு. இந்த அம்மா திரும்பவும் வேண்டினார்கள், அடுத்த பழம் வந்தது. உடனே அதை கையில் கொடுத்தாங்க. வாங்கினா பார்த்தா மறைஞ்சிருச்சு. ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, கொண்டா பார்க்கலான்னு தான் சொன்னான், பார்த்தவொடனே போயிடுச்சு. பழம் வாங்கின உடனே சிவபெருமான் எப்படி கொடுத்தாருன்னா, அடியவருக்கு செய்வது சிவபெருமானுக்கு போகும், வந்து அடியவருக்கு இந்த அம்மையார் படைத்ததுனால சிவபெருமான்கிட்ட போயிருந்தது, டக்குன்னு கொடுத்துட்டார், எடுத்து இங்கே தான் வந்து சேர்ந்தது என்கிட்ட அப்படின்னு கொடுத்தார். ஆக பேயாக பெற வேண்டும் என்ற அந்த தன்னுடைய கோரிக்கையை கேட்டதற்கு காரணமே சிவபெருமான். அந்த ஒரு அடிப்படை ஏன் பேய் கேட்டாங்க, பேய் கணமா ஏன் கேட்டாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்க்குற பொழுது, ஊழி காலத்தில் எல்லாமே ஒடுங்கிடும், எல்லாமே ஒடுங்கி சிவபெருமானுக்குள்ளே ஒடுங்கிவிடும். அதனால தான் அவனுக்கு பேர் ஒடுங்கின்னு பேர். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி அப்படின்னாரு மெய்கண்டார். ஒடுங்கினா எல்லாம் சென்று ஒடுங்குகிறவனுக்கு ஒடுங்கின்னு பேர். அப்படி ஒடுங்கியாக இருக்கிற பெருமான் எல்லாவற்றையும் திருமேனியில் தாங்கிடுவான், எல்லாம் ஒடுங்கி போயிடும். அப்படி ஒடுங்குகிற காலத்தில் கூட அவனோடு நெருக்கமாக சில பேய்க்கணங்கள் மட்டும் கூட துணையாக இருக்குமா. அதனால் அந்த பேய்கணங்கள் கூட ஊழிக்காலத்தில் கூட சிவனை விட்டு பிரியாமல் இருக்கும் என்று அறிந்த அம்மையார், ஊழிக்காலத்தில் கூட நான் சிவனை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக பேய் வடிவம் கேட்டு பெற்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்காகத்தான் அதை கேட்டு பெற்றார்கள். அம்மையார் பாடிய முதல் அந்த பதிகமே அது பாடல்களை எந்த தொகுதி என்றால் அற்புத திருவந்தாய் தான் பாடுகிறார்கள். அதை பாடுகிற பொழுது ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நான் விளக்கம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை அற்புதமான பாடல்கள், 100 பாடல்களை அந்தாதியாக அமைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பாட்டு சொல்கிறாங்க, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடரு பார் ஆகாயம் அப்பொருளும் தானே. என்ன அற்புதமான இந்த பாடலுக்கு பாடலை சிவஞான முனிவரும் எடுத்து காட்டுறார். அம்மையார் சொல்லி இருக்கிற சைவ சித்தாந்த கருத்துக்கள் பொதிந்த நிலை, உயிரை பற்றி புரிந்து கொள்வதற்கு மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிற ஒரு இது. அறிவானும் தானே ஒன்று, அறிவிப்பான் தானே 2, அறிவாய் அறிகின்றான் தானே 3, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடற்பார் ஆகாயம் தானே. இந்த 4ல் இந்த 4வதுல இந்த 5 அடிக்கலாம். அப்ப 4 நிலையில் அவரை சொல்லுகிறார். இந்த அறிவு சம்பந்தமாக உயிர் அறிவுடைய பொருள் அறிவானும் தானே. ஒரு உயிருக்கு எதை அறிவிக்க வேண்டும் என்று அறிகின்றவன் அவன்தான். எல்லா உயிருக்கும் ஒன்று போல அறிவிப்பதில்லை. அந்தந்த உயிர்களுக்கு எதை எதை அறிவிக்க வேண்டும் என்று அறிகின்றவன் அவன், அறிவானும் தானே. ஆனால் உயிர் என்ன நினைத்துக்கிறது, தனக்குத்தான் எல்லாமே தெரியுது, தான் தான் அறிந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. இல்லை, எது அறிவிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், அறிவானும் தானே. அதாவது நான் ஒரு டைம்ஸ் பத்திரிகையில் தான் படித்தேன். எப்போவுமே அமெரிக்கர்கள் தங்களை அறிவுஜீவிகளாக நினைத்து கொள்வார்கள். மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி அந்த ஐக்கியவே கீழே இருக்குன்னு நினைப்பாங்க. 2 பேர் உலகம் சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு வேர்ல்டு டூர் போயிருந்தாங்க. அவங்க ஒரு சவுதி அரேபியாவுக்கு வந்தாங்களாம். அப்போ மற்ற நாட்டுக்காரங்களும் அந்த டூரில் இருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காட்டிகிட்டு இருந்தான். இந்த பஸ்ஸை விட்டு இவங்க 2 பேரும் இறங்கினாங்க. அதில் ஒருத்தர் சும்மா இருக்கக்கூடாது, அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனான். அங்கே ஒருத்தன் ஒட்டகத்துக்கு பால் கறந்துட்டு இருந்தான். பால் கறந்துட்டு இருந்தால் பார்த்தோன்னே இவன் கிட்டக்க போனான். அவன்கிட்ட வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னா, உடனே அவன் என்ன பண்ணா, பால் கறந்துட்டு இருந்தவன் அந்த மடியை அப்படி இப்படி தூக்கிட்டு இப்போ மணி 11 o'clock அப்படின்னா. அப்படி கூட ஆச்சரியம் போச்சு, என்னடா மடியை இப்படி தூக்கிட்டு டைம் சொல்கிறாடு. ஆச்சரியமாக ஓடனா அவங்ககிட்ட இன்னொருத்தன்ட்ட. என்னன்னா ரொம்ப பெரிய ஒண்டர்ஃபுல் திங் என்னன்னா, அங்கே ஒருத்தர் ஒட்டது பால் கறந்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட போனேன்,
மணி என்னன்னு கேட்டேன். அந்த மணியை எப்படி தூக்கி வெயிட் பார்த்து கரெக்டாக சொல்லிட்டான். நான் நம்ப மாட்டேன்னா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ போனான். சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 2 பேரும் போனாங்க. போனவொடனே இவன் கேட்டான், வாட் இஸ் த டைம் now அப்படின்னா. இவன் திரும்பவும் அந்த மடியை அப்படி தூக்கி அப்படி வெயிட் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு சொன்னான். இப்போ சொன்னான் 11:05 அப்படின்னா. ஆச்சரியம் போச்சு. இவன் உடனே என்ன பண்ண, அந்த அமெரிக்கன் ஒரு $100 பில் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தான். எதுக்குன்னா, இல்லை மணி கேட்ட உடனேயே மடியை அப்படி தூக்கி பார்த்து டைம் சொல்கிறேன், இந்த டெக்னிக்கை எங்களுக்கு கற்றுக் கொடுனா. உடனே அவன் சொன்னா உட்காருங்க 2 பேருன்னா. 2 பேரும் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே சொன்னான், நீ டைம் கேட்ட உடனே நான் அந்த மடியை தூக்குவேன், தூரக்க இருக்கிற மணிக்கூண்டு தெரியும். இவன் சொன்னா, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தோடு வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இதுக்கு $100. புத்தி பாருங்க எப்படி தேஞ்சு போச்சுட்டேன். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. எதை அறிவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை அறிவிக்கிறவனும் அவன் தான். உயிருக்கு என்னதை அறிவிக்கிறவனும் அவன் தான். இதைத்தான் அறிவிக்கிறான். இப்போ நான் ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ சாரி கேட்போம். சார் இது என்ன சார்? ஓகே, எப்படி சார் சொன்னீங்க? எதால் பார்த்தீங்க? கண்ணால். இது என்னன்னு கேட்டேன். அவர் பெண்ணுன்னாரு. உன்னை எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன்னாரு. சரி, அப்புறம் வேறு நீங்கள் இருக்கு? என்கிட்ட செல்ஃபோன் இல்லை. இப்போ செல்ஃபோனை காட்டு சார். இது என்ன சார்னு கேட்குறேன். செல்ஃபோன். எப்படி சார் சொன்னீங்க? கண்ணால் தான் பார்த்தேன். உன்னை அவர் சொல்கிறாரு, கண்ணால் தானேப்பா பார்த்து சொன்னேன் அப்படின்னாரு. பேனா கேட்டேன், எப்படி சொன்னீங்கன்னா கண்ணால் பார்த்தேன்னாரு. செல்ஃபோன் கொட்டு கேட்டேன், கண்ணால் பார்த்தேன்னாரு. ஓகே, இப்போ ஒரே ஒரு சின்ன சமாச்சாரம். இங்கே இருக்கிற விளக்குகள் எல்லாம் அடைஞ்சு போச்சு. வெளியில் சூரியனும் இல்லை, எல்லாம் அடைஞ்சு போச்சு. நான் உடனே என்ன பண்ணுறேன், இதை கையில் எடுத்துகிட்டு இது என்னன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? கண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, சொல்ல வேண்டியது தானே. ஓ, வெளிச்சம் இல்லையா? ஓஹோ, வெளிச்சம் சொல்ல முடியல. அப்போ நான் முதல்ல இது என்னன்னு கேட்டேன். பேனான்னு சொன்னார. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன்னார. ஒளி துணை செய்ய கண்ணால் பார்த்தேன்னு சொல்லியிருக்கணும். கம்ஃபர்டபுளாக ஒளி துணை செஞ்சதை மறந்துட்டு நானே பார்த்தேன்னார். அதுபோல இந்த உலகத்தில் அதை செய்தேன் இதை அறிந்தேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இறைவனுடைய அருள் துணை செய்ய அவற்றை அறிகிறோம் என்பதை மறந்து போய் விடுகிறோம். ஒளி துணை செய்கிற பொழுது கண் காண்கிறதே தவிர கண் தானாக கண்டுபிடுகிறது என்று அது கருதுகிறது. அதுபோல இறைவனுடைய அருள் தொடர்ந்து துணை இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அறிவிப்பல், அறிவித்தல் என்று சொல்லக்கூடிய. அறிவிப்பான் தானே அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே என்னார். அதுதான் ரொம்ப அற்புதம். நான் அதை நேற்றைய நேரம் அதை தொட்டு காட்டினேன். காணும் கண்ணுக்கு காட்டும் முழம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமேனர். இந்த அயரா அன்புன்னு ஒன்று வந்தாத்தான் ஆன்மா சிவத்தை விட்டு பிரியாது. இல்லை, அது வரைக்கும் இது அங்கே நிற்கும், இது இங்கே நிற்கும். இந்த அயரா அன்பு எப்போ வரும்னார், காணும் கண்ணுக்கு காட்டும் முழம்போர் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். அவன் காட்டும் உபகாரத்தை தெரிந்து வைத்திருக்கிற அளவில் இது உண்மையான அன்பல்ல. இந்த காணும் உபகாரத்தை செய்கிறான் என்று நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்க. ஒரு பொருளை காட்டுகிறான், அது ஒரு உபகாரம். ஆனால் இதை எப்படி காண்கிறோம் என்பதை உள்ளிருந்து அவனும் அறிவோடு சேர்ந்து காண்கிறான். அப்போத்தான் அது தெரியும். உதாரணமாக சொல்லுகிறேனே, ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார். அவர் எல்லாருக்கும் பொதுவாகத்தானே எடுக்கிறார். எல்லாருக்கும் பொதுவாகத்தானே எடுக்கிறார். பொதுவாக எடுக்கிற பொழுது ஒரு மாணவனுக்கு அது தெளிவாக புரிகிறது, இன்னொரு மாணவனுக்கு குறைவாக புரிகிறது. ஏன் பாகுபாடு? காட்டுவது ஒன்று போல தானே காட்டுகிறார். ஆனால் புரிந்து கொள்வது வேறு வேறு நிலைகளில் புரிந்து கொள்ளுகிறார்களே. நான் முதல்ல வகுப்பு எடுக்கிறதுக்கு போனேன். அப்போ எங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினச்சேன். நான் ரொம்ப எங்கே இருக்கிற பொழுது சொல்கிறேன், ஆர்இசியில். அப்புறம் அரசு உத்தியோகத்துக்கு வந்துட்டேன். அப்போ நான் முதல்ல கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஆசீர்வாதம். அப்போ என் கூட வேலை செய்ய சொன்னேன், ஏயா வம்பு பேசாமல் இரு, போகாத அந்த ஆள்கிட்ட. நான் கேட்கல, இல்லைப்பா பெரியவர்கிட்ட போய் ஆசீர்வாதம். நான் அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் இது மாதிரி ஐ எம் கோயிங் டு டேக் த ஃபஸ்ட் கிளாஸ் சார் அப்படின்னு. வெரி குட், ஐ வாண்ட் டு டெல் யூ பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னா. சி, த ஃபஸ்ட் டைம் யூ டீச், தி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். த செகண்ட் டைம் யூ டீச், the dull students will understand. The third time you teach, you yourself will understand.
அதாவது தெரியாமையே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் பாதி பேர். அப்ப அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. அது அறிவாய் அறிகின்றான், கூட இருந்து அறிந்தால் தான். இப்போ இங்கே ஒரு ஒரு கல் பொம்மை வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். இந்த கல் பொம்மை வச்சிருக்கேன். இந்த கல் பொம்மை வச்சிருக்கிற பொழுது யானையாக தெரிகிறது ஒருத்தருக்கு, இன்னொருக்கு கல்லாக தெரிகிறது. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. யானையாக பார்க்கிறது ஒரு பார்வை, மரமாக பார்ப்பது ஒரு பார்வை. எங்கே பார்வை வித்தியாசம் வருகிறது? காணுகின்ற அறிவு வேறுபாடு. பொருள் ஒன்றுதான். அப்படி காணுகின்றபடியாக உள்ளிருந்து அதை காணுகின்றவனும் அவன், காட்டுகின்றவனும் அவன், காணுகின்றவனும் அவன், காட்டப்படுகின்ற பொருளும் அவன். அதுதான் அடுத்ததா சொன்னார். காட்டப்பட வேண்டிய பொருளை தெரிந்து கொள்கிறான், அவன் காட்டுகிறான், உடனிருந்து காணுகிறான், இனி காணுகின்ற பொருளாகவும் இருக்கின்றான். அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. விரிசுடர் பார் ஆகாயம். ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த பொருளை, உலகப் பொருளை காட்டி கொண்டிருப்பான். ஒரு காலகட்டத்தில் அவன் தன்னை காட்டுவான். அது எந்த பக்குவம் என்பதை பொறுத்து அவன் காட்டுகின்றான். இப்போ நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இங்கே 2 கிண்ணம் இருக்குது. ஒரு கிண்ணத்தில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறேன், ஒரு கிண்ணத்தில் தங்க காசு வச்சுருக்கேன். ஒரு குழந்தையை கூப்பிட்றேன், நீ ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கம்மா அப்படிங்கிறேன். இந்த குழந்தை எதை எடுக்கும்? எவ்வளோ குழந்தைங்க பாருங்க, இங்கே எல்லாம் ஐஸ்கிரீம் இருக்குது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? ஐஸ்கிரீம் எடுக்குதே, இந்த தங்க காசை எடுத்தால் எவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கலாம், இந்த குழந்தைக்கு இது தெரியல, நம்ம பரிதாபப்படுறோம். டெஸ்ட் 2, 2 கிண்ணம், ஒரு கிண்ணத்தில் தங்க காசு, இன்னொரு கிண்ணத்தில் திருவண்ணாமலை திருநீர். நான் உங்களை கூப்பிட்றேன், ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்கிறேன். பொய் சொல்லக்கூடாது, சாமி இங்கே இருக்கிறாரு. என்ன எடுப்பீங்க? தங்க காசு தான் எடுப்போம். அப்போ ஐஸ்கிரீமை எடுத்துட்டு தங்க காசை விட்ட குழந்தைய பார்த்து நாம் பரிதாபப்பட்டது போல, திருநீரை விட்டுட்டு தங்க காசை எடுக்கிற நம்மளை பார்த்து ஞானிகள் பரிதாபப்படுவார்கள். இப்படி போய் இது அழிகிற காசை போய் பட்டுகிறதே என்று. ஏன்னா தங்க காசுக்கு பதிகம் பாடல, திருநீருக்கு பாடினார். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் என்று திருநீருக்கு பாடியிருக்கிறார். எனவே உயிர்களுக்கு எதை காட்ட வேண்டும், எதை எப்பொழுது காட்ட வேண்டும் என்று அறிந்து காட்டுகிறவனும் அவன்தான் என்று சொல்லுகிறார். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். சொல்ல வந்த கருத்துக்கள் நிறைய இருக்கிறது, இருந்தாலும் குறைந்த நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்லுகிறோம். 11ஆம் திருமுறையில் ஆசிரியர்களை பற்றியெல்லாம் சொன்னேன். காரைக்காலமையாருடைய ஒரு பாடலுக்குத்தான் சொல்ல நேரம் கிடைத்தது. அதிலே இந்த செய்திகளை சொன்ன நாம் ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, நாம் திருமுறைகளை அன்றாடம் ஓத வேண்டும். என்ன கேட்டாங்க? வாரம் ஒரு நாள் படித்தா போதுமா என்று கேட்டாங்க. இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை படித்தா? தினமும் படிக்கணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன். அந்த நண்பர் வீட்டுக்கு போனால் அவர் வாங்க வாங்கன்னு வரவேற்றார். அவர் எல்லாரும் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, அவர் குரங்கு வளர்த்தார். அங்கே ஒரு தூண் இருந்தது, அந்த தூணில் இந்த குரங்கு கட்டி வச்சுருந்தார். அப்புறம் என்கிட்ட வாங்க ஐயா, இப்போ வாங்க, வெளியூர் போயிருந்தீங்க போல இருக்க, உட்காருங்கன்னாரு. நானும் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணார்? எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேங்க ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? கையில் பக்கத்தில் வச்சுருந்த பெரம்பெடுத்து இந்த குரங்கு தலையில் லொட்டுன்னு அடித்தார். என்னடா இப்படி அடிக்கிறாருன்னு நினச்சேன். அப்புறம் என்னை பார்த்து கேட்டார், என்னங்க ஐயா நீங்கள் என்ன திருவாசத்துக்கு குறிப்புரை எழுதி? ஆமாங்க, திருவாச நூல் முழுக்க குறிப்புரை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்கன்னாரு. கொடுக்குறாங்க ஐயான்னு சொல்லி முடிச்சோடனே திரும்பவும் இந்த கம்பை எடுத்து இந்த குரங்கு தலையில் லொட்டுன்னு அடித்தார். அடிச்சுட்டு திரும்ப என்ன குறுந்தகடுகள்லாம் இருக்காம வேணும், திருமந்திர குறுந்தகடுகள் இருக்குது, சிவஞான போதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதான் சந்தர்ப்பம் சொல்கிறதுக்கு, இல்லை தனியாக சொல்லிட்டு இருக்கணும். என்ன இது இருக்குங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் எனக்கும் கூட கொடுங்க ஐயான்னார். தரங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். சொல்லிகிட்டே இருக்கும்போது கம்பை எடுத்து திரும்பவும் நான் சொன்னேன், ஏங்க நாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், இந்த குரங்கு பாவம் பேசாமல் தானே இருக்குது, அது தலையில் எங்கே லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறீங்கன்னு. குரங்கு பாவம் நான் சொல்கிறீங்கன்னாரு. ஆமாண்ணா. உடனே கம்பத்துக்கு ஓரமாப்பட்டார், குரங்கு அவுத்து விட்டார். அவுத்து விட்டு திரும்ப ஆரம்பித்தார். என்னங்க எப்படி நடந்து போயிட்டுருக்கு, எப்படி ஞானத்திறன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறீங்களாம்னு. ஆமாங்க, ஞானத்திறன் பத்திரிக்கை நடக்கிறேன், அதில் மாதம் ஒரு தடவை வருது, அதில் நிறைய சைவ சமய செய்திகள்லாம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள். இந்த குரங்கு மெதுவாக அப்படியே நவுந்து என் பக்கத்தில் வந்து, சரி அவுத்து விட சொன்னோன்னு நம்ம மேலே ஒரு பாசம் போல் இருக்குது அதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பேசாமையே இருந்தேன். அது கொஞ்ச நாடிலாம் என்ன பண்ணிச்சு, என் மடியில் ஏறி உட்காந்துக்குச்சு. என்னடா அது மடியில் ஏறி உட்காந்துருச்சே அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். அவருக்கு என்னென்னவோ கேட்குறாரு, என் காதில் சரியாக உழுவல. இருந்தாலும் குரங்கு ஓனர் இங்கே இருக்கிறாரு, அதனால நமக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்கள் என்னென்ன சொற்பொழிவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் பாருங்க, நான் சொற்பொழிவுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், இது இங்கே ஏறி உட்காந்துருச்சு. உட்காந்து என் ஒவ்வொரு முடியாக பிக்க ஆரம்பிச்சிது.
நான் உடனே கோமா கிடைக்கும், என்னங்க உங்கள் குரங்கு இப்படி பண்ணி பேசாமல் இருக்கீங்களே. அவர் சொன்னார், நீங்கள் தான் குரங்கு பாவம்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் டக்குன்னு இந்த பெரம்பெடுத்தார், இப்படி ஓங்கினார் பாருங்க, இது கிருகிருன்னு இறங்கி அங்கே ஓடிச்சு, கட்டி விட்டார், தலையில் லொட்டுன்னு அடித்தார். அவர் சொன்னார், குரங்கு சும்மா இருக்கான்னு நாம் சும்மா இருக்கக்கூடாது, அது சும்மா இருந்தாலும் அது தலையில் லொட்டு 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 லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது பேசாமல் இருக்கும். நம்ம மனசு இருக்க பாருங்க, அது குரங்கு மாதிரி, அது சும்மா இருக்கான்னு விடக்கூடாது, தினம் திருமுறை பாடி 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 அதை தலையில் லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது நம்ம தலையில் ஏறி நம்ம வாழ்க்கை. எனவே திருமுறைகள் வாழ்வின் கருவூலம், சாதிக்க முடியாதவற்றெல்லாம் சாதிக்கலாம், பெற வேண்டியதெல்லாம் பெறலாம். பெருமானுடைய பெருங்கருணை தோய்ந்த பாடல்களாக இருக்கக்கூடிய திருமுறைகளை ஓதுவோம், எல்லா நலன்களையும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான 2வது உலக திருமுறை மாநாட்டிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த இந்த திருமுறை மாநாட்டினருக்கும், குறிப்பாக டாக்டர் எங்களுடைய அவரும் அவருடைய பையனும் எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க மலேசியாவில், டாக்டர் ஜெயநாத். அவர் அவருடைய பையன் ரொம்ப அற்புதமாக பாடி நாங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம். அவர் ஆனால் இங்கே லண்டன் நடத்துவார் எங்களுக்கு அப்போ தெரியல. அப்புறம் கடைசி நாள் அன்றைக்கி தான் அவர் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறாரு தெரிஞ்சு ரொம்ப மகிழ்ந்தும் மிகச்சிறப்பாக இந்த வாய்ப்பை இறங்கினார். எங்களுடைய மலேசிய இந்து சங்கத்திலேருந்து தலைவர் வந்திருக்கிறார், முதல் மாநாட்டை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எழுந்தருளில் இருக்கக்கூடிய ஆதீனம் அவருடைய பொன்னார் திருவடியிலே வணங்கி மகிழ்ந்து, மீண்டும் ஒரு முறை ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு என்னோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு இதை எடுத்துட்டிங்களா அதை எடுத்துட்டிங்களான்னு கேட்டுக்கொண்டது. அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த திருமுறை குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லா நலன்களையும் ஈசன் வழங்குவான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.